வெல்கம் டு மீரால் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் போட்ட ரெசிபிலாம் எப்படி இருக்குது? இப்போ நான் செய்ய போகிறது சேமியாவில் இறால் போட்டு பிரியாணி. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இறா சேமியா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: இறா 1/2 கிலோ, சேமியா 400 கிராம், புதினா ஒரு சின்ன கைப்பிடி அளவு, கொத்தமல்லி அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு, பச்சை மிளகா 3, லெமன் சின்ன லெமனில் பாதி, தக்காளி பழம் 2 மீடியம் சைஸ், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 சிறு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, நெய் 1 டேபிள் ஸ்பூனு, ஆயில் 75 ml. இப்போ சேமியா பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறேன். சேமியாவை ஏற்கனவே வறுத்த சேமியா தான். இப்போ கொஞ்சம் நெய் விட்டு லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக வரைக்கும் கொஞ்சம் வறுத்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போ அது வெடிச்ச உடனே வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக, ரொம்ப பொன்னிறமாக இல்லை, கண்ணாடி பதம் வதங்கணும். இப்போ நான் அதை வதங்கிடும், அது காட்டுறேன். வெங்காயம் பாருங்கள், இப்போ கொஞ்சம் வதங்கிருக்கு, கண்ணாடி பதம் வந்துருக்கு பாருங்கள். செவரக்கூடாது, பொன்னிறம் வரக்கூடாது, ஆனால் வெங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கிருக்குமா. இதுக்கு பிறகு கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். பச்சை மிளகா 3, புதினா, இப்போ புதினா, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே தக்காளி பழம் 2 சின்ன தக்காளி, இந்த ரவுண்டு நான் சொன்ன மாதிரி வட்ட வாகில் கட் பண்ணிக்கோங்க. இதே சேர்த்து வதக்கணும். வதங்கிறது தான், இறா சீக்கிரம் வெந்துடும். இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்புறம் இறா போட்டு சீக்கிரம் அதை முடிச்சிடலாம். இந்த வேலை சீக்கிரம் ஆகிடும். இப்போ தக்காளி போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே நான் அப்படியே தயிர் சொல்ல கொஞ்சம் மறந்துட்டேன். தயிர் ஒரு சின்ன, ரொம்ப வேணாம், 1 டீஸ்பூன் அளவு, கொஞ்சம் இவ்வளோதான் தயிர் போடணும், அவ்வளோதான். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. பூண்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு, இந்த அளவு பூண்டு போடுங்க. பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். பக்கத்து அடுப்பில் தண்ணி, நான் எந்த அளவு 400 ml தண்ணி சேமியா எடுத்திருக்கேன், 500 ml தண்ணி எடுத்துருக்கணும். அது பக்கத்தில் அந்த அடுப்பில் வச்சுருக்கேன். அது கொதி வந்த உடனே, இது வெந்த உடனே தூக்கி கொட்டிட்டு உடனே ரெடி ஆகிடும். அதனால் தண்ணி பக்கத்து அடுப்பில் வச்சுருக்கேன்.
உங்களுக்கு சீக்கிரம் ஆகும்னா நீங்கள் உடனே பக்கத்தில் வெந்நி வச்சுக்கோங்க அளவு. இது வதங்கவும் அந்த வெந்நி ஹீட்டாகவும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது எறா சீக்கிரம் ஆகிடும். இப்போ பூண்டு இஞ்சி போடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி. தேவையான அளவு உப்பு. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். கரெக்டாக இருக்கும். முதல்ல நெய் போட்டுவிட்டேன். அதுக்கு பிறகு 75 ml ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டிருக்கு. அது நல்லா வெடித்த உடனே வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா அது கொஞ்சம் வதங்கி விட்டுட்டு தக்காளி வதங்கின உடனே பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி, கொஞ்சம் தயிர், ஒரு சின்ன இந்த ஸ்பூன் என்ன சொல்கிறது டேபிள் ஸ்பூனில் ஒரு ஆஃப் அன் ஹவர் அளவு, ½ டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் விட்டுக்கோங்க. இப்போ சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடரு சின்ன டீஸ்பூனுக்கு 2 தேவையான அளவு போட்டிருக்கேன். வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் நான் இவ்வளோ தான் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா காரம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டவங்க எறா போடுவோம். அரை கிலோ எறா வாங்கி அதை உரித்து வச்சுருக்கேன். உரித்து வச்ச எறா தான் இப்போ நான் செய்கிறேன். எறா வாங்கும்போது அரை கிலோ வாங்கியிருந்தேன். அதை வந்து உரிச்ச அளவு இது தோலை நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் போட்டேன். அரை கிலோ எறா. சேமியா 400 கிராம். லெமன் வந்து ½ லெமனில் ஒரு சொட்டு, ரொம்பலாம் இல்லை, ஆஃபும் போட வேணாம். சின்ன லெமனில் ½ ஒரு புளி புழிஞ்சுக்கோங்க, அது போதும். கொஞ்சம் வதங்கின உடனே மூடி போட்டுடுறேன். ஒரு 5 மினிட்ஸில் எறா வெந்துடும். ஸ்லோவில் வைப்பேன். அது ஒரு 5 மினிட்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ 5 மினிட்ஸில் பாருங்கள் கொஞ்சம் வேந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும்னா ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷம் வைப்பேன். தண்ணி இருக்கான்னு பாருங்கள். தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விடுங்க. இப்போ நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வைக்க போகிறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் எறாத்த நல்லா கொஞ்சம் வெந்து தண்ணிலாம் ட்ரை ஆகிருக்கு. எறாலே தண்ணி வரும், அதோடு சேர்ந்து வெந்துடும். இப்போ பாருங்கள் எறா வெந்திருக்கு. இப்போ தண்ணியோடு சேர்ந்து வேகும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோ போதும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா இப்போ பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் பக்கத்து அடுப்பில் வெந்நி வச்சுருந்தேன். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ எறா இது வெந்த எறாவை அதில் விடணும். அதுவும் சேர்ந்து கொதி வரணும். பால் வந்துருக்கு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் அந்த எறா இது சேமியா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சேமியாவை இப்போ இதில் நான் கொட்டுறேன். இப்போ எறா வெந்த உடனே இந்த கொதிக்கிற வெந்நியில் அதை சேர்த்து மொத்தமாக அளவு தண்ணி வச்சுருந்தேன் 500 ml. இப்போ அதுவும் இந்த எறா வெந்ததையும் எடுத்து போட்டு இப்போ 2 சேர்ந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து வறுத்த சேமியாவை அதில் கொட்டுறேன். பாருங்கள் அது சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கும் போது எல்லாம் சரியாக வந்துடும். இப்போ நல்லா கொதித்து 5 நிமிஷத்தில் சேர்ந்து வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகி சேமியாலாம் கரெக்டாக வெந்து பக்குவமாக வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். நான் 400 கிராம் சேமியாவுக்கு 500 கிராம் தண்ணி விட்டுருக்கேன். காரம் லெமன் மட்டும் சின்ன குட்டி லெமனில் ஆஃபில் புளிஞ்சு ஒரு சொட்டு தான் அங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது. புல்லும் புளிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். ஒரு சொட்டு அது புளிஞ்சிங்கன்னா போதும், ரொம்ப வேண்டாம். 5 நிமிஷம் கையில் வச்சுட்டு ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. அப்போ கொஞ்சம் திறந்து கிளறி பாருங்கள். மூடி போட்டு கொஞ்சம் வேக வைங்க. குயிக்காகிடும் உங்களுக்கு. இதெல்லாம் குக்கரில் வச்சுலாம் வேக வைக்க வேண்டியதில்லை. சேமியா பாருங்க அந்த ரைஸ் மாதிரியே இருக்கும். வெர்மிசெல்லி சேமியா பேமினோவா அது வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் நான் ஏற்கனவே வறுத்த சேமியா தான் வாங்கினேன். கொஞ்சம் நெய் விட்டு இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு தரோம் பாருங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்க. கொலையலை அதையும் ரொம்ப ட்ரை ஆகலை பாருங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்க. சுவையான சேமியா பிரியாணி, எறா பிரியாணி ரெடி பாருங்கள். கொலையலை உங்களுக்கு நீங்கள் அசல் இது பாஸ்மதி ரைஸ் பிரியாணி மாதிரியே இருக்கும். அதே மாதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு செய்து பாருங்கள். செய்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக்